ஹலோ மக்களே! வெல்கம் டு 𝐓𝐡𝐢𝐬 சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு செம டாபிக்கோட வந்திருக்கேன். ஆன்லைன் டியூட்டரிங் ஜாப்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்மளால வெளியில போய் ஜாப் சர்ச் பண்றது இதெல்லாம் முடியாது. அதேபோல இப்ப ஆன்லைன் டியூட்டரிங் ஜாப்ஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைங்களா? யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு வெப்சைட்ஸ் எல்லாம் சொல்றேன். அதுல நீங்க போய் ப்ராப்பரா லாகின் அண்ட் சைன் அப் பண்ணி நீங்க என்டர் ஆகி உங்களோட டீடைல்ஸ் ப்ரொஃபைல் நீங்க கிரியேட் பண்ணி நீங்களே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு மந்த்லி 40,000 பிளஸ் கண்டிப்பா ஏர்ன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட் ஆகுறதுக்கும் நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நீங்க வேதாந்து அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க கூகுள்ல. டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன லிங்க் வருதோ அதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். அதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு போய்க்கோங்க, டவுன் வரைக்கும். அப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் இன்டர்ஃபேஸ்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுல பிகம் ஏ டீச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏர்னிங் பொட்டன்ஷியல், அதாவது எத்தனை டேக்கு என்ன மாதிரி சம்பளம், அதே போல மந்த்லிக்கு என்ன மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கு, இதெல்லாமே உங்களுக்கு அதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு போனீங்க அப்படின்னா சில டீச்சர்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு. இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும், அந்த இதுக்கு டீச்சர்னோட அந்த இதுக்கு அப்ளை பண்ணணும் ஜாப்க்கு. அண்ட் செகண்ட் அப்படி பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அண்ட் தேர்டு ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா டீச்சிங் டெமோ. இப்போ உங்களோட இது வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன டெமோ கிளாஸ் மாதிரி நீங்க எக்ஸ்பர்ட் முன்னாடி நீங்க எடுக்க வேண்டியது வரும். உங்களுக்கு பிடிச்சமான டாபிக்ல நீங்க அதை செலக்ட் பண்ணி நீங்க அந்த டெமோ கொடுக்கலாம். ஜஸ்ட் ஸ்மால் ஒரு உங்களை பத்தி நீங்க தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த சின்ன டெமோ மாதிரி அதை நடத்துவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஸ்டெப் டீச்சிங் ஆன் போர்டிங் அண்ட் ட்ரைனிங். இப்போ நீங்க உள்ள செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் செஷன் மாதிரி போகும். அதாவது இப்போ ஆன்லைன் இது இல்லைங்களா? அதனால உங்களுக்கு ஆன்லைன் செஷன்ல நீங்க மேபி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அண்ட் லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் செஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்லைன் செஷன் உங்களுக்கு கோ த்ரூ ஆகும். விச் மீன்ஸ் நீங்க அந்த லாஸ்ட் ஸ்டெப்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இங்க ஒரு ஸ்மைலி போட்டிருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்டெப்ல நீங்க you are selected அப்படின்னு அர்த்தம். நீங்க ஜாப்க்கு கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க, you are ready for the job அப்படின்னு அர்த்தம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவ் இருக்கு பாருங்க, இந்த இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அதாவது அப்ளிகேஷன் ஃபார் டீச்சிங் வித் வேதாந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா டீடைல்ஸும் அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் நேம், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இந்த மாதிரி ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாக்ஸ்லயுமே ஃபுல் பண்ணுங்க. எந்த இதுலயுமே பொய்யான எந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது அட் ப்ரெசென்ட் கொடுத்துட்டோம்னா கூட லாஸ்ட் பின்னாடி அவங்க கண்டிப்பா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அங்க ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட உங்களோட இந்த ஃபுல் அப்ளிகேஷன் ஃபுல்லாவே என்ன ஆயிரும் அப்படின்னா டிகிரேட் ஆயிரும். அதாவது உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எல்லாமே உண்மையான டீடைல்ஸை மட்டுமே கொடுங்க. அடுத்தது ஜெண்டர் கேட்டிருக்கு, மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இமெயில் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் கரெக்ட் இமெயில் ஐடி, அப்பதான் அவங்களுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். அதனால கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் அதே போல உங்களுக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுக்கணுமோ நீங்க அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, பிஏ, எம்ஏ, எம்இ, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க என்ன குவாலிஃபிகேஷன்ல இருக்கீங்களோ, இப்ப 12th படிச்சிருக்கீங்க இல்ல 11th படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி என்ன குவாலிஃபிகேஷனோ அது ப்ராப்பரா கொடுத்துக்கோங்க.
அடுத்தது ஸ்பெஷலைசேஷன் அலாங் வித் யோர் காலேஜ் டீடைல்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த காலேஜில் படிச்சீங்க அந்த மாதிரி உங்களோட அந்த டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பாக்ஸில் அதை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது இது மெயின் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங், சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் டீச்சிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஸ் தென் இயரா, இல்லை 2 வருஷத்துக்குள்ளேயா, இல்லை 5 வருஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி சப்ஜெக்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் மேஜர் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு மேக்ஸும் தெரியும், நான் ஃபிசிக்ஸும் ஹேண்டில் பண்ணுவேன், இல்லை எனக்கு வந்து ஜெர்மன் எக்ஸ்ட்ராவாக வந்து ஹிந்தி இந்த மாதிரி அதர் லாங்குவேஜும் எனக்கு தெரியும், இல்லை கோடிங் நான் சொல்லி தருவேன், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பிரைமரி என்ன சப்ஜெக்டோ அதை நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது மேத்தமேட்டிக்ஸ் தான் உங்களுக்கு பிரைமரி, இல்லை பயாலஜி தான் பிரைமரி அப்படின்னு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செகண்டரி சப்ஜெக்ட் இஃப் எனின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு செகண்டரி சப்ஜெக்டாக நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் ஹேண்டில் பண்ணுறது மெயின் சப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சான்ஸ்கிரிட் தெரியும், இல்லை ஜெர்மன் தெரியும், ஃப்ரெஞ்ச் தெரியும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மார்க் விச் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ வுட் லவ் டு டீச் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீ பிரைமரியா, இல்லை 1 to 5, 9th 10th 11th 12th இந்த மாதிரி ஒரு ரெகுலர் கரிக்குலமோட ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து எந்த கேட்டகரி வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் யூ கேன் ஹேண்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய போர்ட்ஸ் இருக்குது நம்ம நம்ம ஊரில். அதாவது சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, சென்ட்ரல் போர்ட் சிலபஸ், இந்த மாதிரி நிறைய சிலபஸ் வந்து இருக்குது. அதே போல் ஸ்டேட் போர்ட் சிலபஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இன்கேஸ் இங்கே ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கொடுக்கல, அதர்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க அது ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஹவர்ஸ் யூ வில் பி அவைலபிள் ஃபார் பெர் டே ஃபார் டீச்சிங் வித் வேதாந்து அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை இப்போ வீக் டேஸ்ல வந்து நீங்க எவ்வளவு மணி நேரங்கள் வேலை செய்வீங்க வேதாந்துக்காக, அண்ட் வீக் எண்டில் நீங்க வந்து எவ்வளவு மணி நேரங்கள் உங்களால வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த பாக்ஸ்ல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் டைமிங்ஸ், எந்த டைம்ல வந்து நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. இப்போ இது ஆன்லைன் ஜாப் அப்படிங்கறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்க உங்களோட வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு கூட நீங்க உங்களோட டீச்சிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணலாம், ஹோம் மேக்கர்ஸா இருந்தீங்க அப்படின்னா. இல்லை நாள் முழுக்க என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எனக்கு வந்து இதுதான் மெயின் கெரியரை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்க உங்களோட சூட்டபிள் டைமிங்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்க எத்தனை டைமிங் வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல் டைம் ஜாப் வேணும் அப்படின்னா இங்கே ஃபுல் டைம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஆக்குபேஷன், அதாவது இப்போ நீங்கள் அட் ப்ரெசென்ட் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டிக் மார்க் கொடுத்துக்கணும். அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல் டைம் டீச்சரா, இல்லை ஃப்ரீலான்சரா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை எந்த வேலையும் செய்யல, ஹோம் மேக்கர் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் அதில் வந்து உங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் இருக்கலாம். இல்லை இதில் கொடுக்காத நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அப்போ அதருங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இயர், என்ன மந்த், டே அதெல்லாம் வந்து ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் செஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ ப்ராட்பேண்ட், வைஃபை, டாங்கிள், இந்த மாதிரி மொபைலில் கேபிள், அதர் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து வைஃபை, ப்ராட்பேண்ட் இதெல்லாம் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வைஃபை பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு நெட்வொர்க் வந்து இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ மற்ற இந்த மொபைல் டேட்டா இந்த இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்கும். ஸோ மேபி வைஃபை ஆர் ப்ராட்பேண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீட் ஆஃப் யோர் இன்டர்நெட் கனெக்ஷன், என்ன கேபிஎஸ்ல வச்சுருக்கீங்க, இல்லை எம்பிபிஎஸ் எந்த இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ஸ்பீடில் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே போல் அப்லோடிங் அதையும் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வீடியோ டியூட்டரிங்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரெசன்டேஷனை நீங்களே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ வீடியோ மூலமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுக்காக தான். அடுத்தது ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் யோர் இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து அட் ப்ரெசென்ட் அந்த இன்டர்நெட் பேக்கேஜ் நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதோ இல்லை டவுன்லோட் பண்ணுறதோ வந்து நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஒரு ஃபைலை வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா your association with Vedantu is for அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக வந்து நீங்க வேதாந்து கூட ஜாயின் பண்றீங்க? பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கமா, இல்ல ஆல்ரெடி நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க, உங்களுக்கு அடிஷ்னலா இந்த இன்கம் வேணும் அப்படிங்கறதுக்காகவா, இல்ல உங்களோட இந்த டீச்சிங் பேஷனை வந்து இன்னும் டெவலப் பண்றதுக்காகவா, இல்ல வேற ஏதாவது காரணங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல வந்து டிக் மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது யுவர் லொகேஷன், நீங்க எந்த இடத்துல இருந்து நீங்க அப்ளை பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுவா, சென்னை, மும்பை, இல்ல தமிழ்நாட்டிலேயே என்ன பிளேஸ், அந்த மாதிரி வந்து நீங்க இங்க லொகேஷன் வந்து கொடுத்துக்கணும். அடுத்தது how did you come to know about வேதாந்து, உங்களுக்கு எப்படி வந்து ஆன்லைன் மூலமா தெரிஞ்சுதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீடியோ பார்த்து தான் நீங்க வந்து வேதாந்துல அப்ளை பண்றீங்க அப்படின்னா சீயிங் ஆன்லைன் யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி கூட நீங்க அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். இட்ஸ் யோர் சாய்ஸ். நீங்க வந்து அதுல எப்படி உங்களுக்கு அது தெரிஞ்சதோ அதை வந்து நீங்க அந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் கொடுத்திருக்காங்க, அப்லோட் ஃபைல்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்லோட் ஃபைல், உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து உங்க போன்ல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சப்மிட் ஃபார்ம் கொடுங்க. சப்மிட் ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த ஓகே கைஸ், ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட அந்த ப்ரொஃபைல் வந்து உள்ள என்டர் ஆயிரும். நீங்க வந்து அந்த இதுக்கு டீச்சிங் ஜாபோட அப்ளிகேஷன் வந்து நீங்க ஃபில் பண்ணி அனுப்பிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த அப்ளை as a டீச்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடக்கும். ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த டெமோ கிளாஸ்ல நீங்க உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணி நீங்க டெமோ கொடுக்கலாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டீச்சர் ஆன், அதாவது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி கொடுப்பாங்க சின்னதா. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து உங்களுக்கு ஆன்லைன் செஷன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இமெயில் நீங்க ஐடி கொடுக்குறீங்க இல்லைங்களா, அது வந்து ப்ராப்பரா கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி மூலமா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து கோ த்ரூ பண்ண முடியும். உங்களால வேற எந்த கான்டாக்டும் உங்களுக்கும் அந்த ப்ராசஸ்க்கும் வந்து இருக்க போறது இல்லை. புரியுதுங்களா? அதாவது ஃபோன் நம்பர் கான்வெகேஷன்ஸ் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி மூலமா தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அதை வந்து ப்ராப்பரா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல கரெக்டா வரும். ஸோ ஓகே guys, see you in the next video. See you, bye.